ஓசூர் அருகே கிளமங்கலம் பட்டாளம்மன் ஏரி மதகு மேற்கு பாசன கால்வாயை மீட்டுத்தர கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஜமாபந்தியில் கோரிக்கை மனு. கிளமங்கலத்தில் உள்ள பட்டாளம்மன் ஏரி மதகு மேற்கு பாசன கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்டுத்தர கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஜமாபந்தியில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒன்றிய அமைப்பாளர் KP சிவபிரகாஷ் உள்ளிட்ட விவசாயிகள் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த ஜமாபந்தியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் அவர்களிடம் கிளமங்கலத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பட்டாளம்மன் ஏரி மதகு மேற்கு பாசன கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலத்தில் பழமை வாய்ந்த பட்டாளம்மன் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மேற்கு பாசன கால்வாய் மதகு பழுதடைந்து உள்ளது. அதேபோன்று இந்த ஏரி பாசன கால்வாய் மதகுகள் சமூக விரோதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏரியின் மூலம் சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்யப்பட்டு வரும் இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முதலமைச்சர் வரை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரைக்கும் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே விவசாயிகளின் நலன் கருதியும் பொதுமக்களின் குடிநீர் தேவை கருத்தில் கொண்டு பழைமையான இந்த பட்டாளம்மன் ஏரி மேற்கு பாசன கால்வாய் மதகு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது. அப்போது கிளமங்கலம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் சையத்தசேன், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சீனிவாசன், விவசாய சங்க தலைவர் BK கணேசரெட்டி, சாதப்பா மற்றும் 10 ஊராட்சி சேர்ந்த பொதுமக்கள் பட்டா மாறுதல், சிட்டா மாற்றுதல், முதியோர்களுக்கு OAP பணம் வாங்குவதற்கும் உள்ளிட்ட எண்ணற்ற கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி பொதுமக்கள் மனுவாக வழங்கப்பட்டனர். செய்தியாளர் கிளமங்கலம் சிவபிரகாஷுடன் செல்வம்.